நீலகிரியில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் குன்னூர் மரப்பாலம் சாலையில் 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் பெரிய அளவிலான நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இப்பகுதியில் சீரமைப்பு பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர், வனத்துறையினர் உட்பட அனைத்து அரசு துறைகளை சார்ந்தவர்களும் ஈடுபட்டுள்ளனர். குறும்பாடி என்ற பகுதியில் ரயில் பாலத்துக்கு அடியில் குவிந்து கிடந்த மண் மற்றும் பாறை கற்களை அகற்றும் பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது. அதேபோல மரப்பாலம் பகுதியில் மழை இடிபாடுகளில் சிக்கியுள்ள 2 லாரிகளை மீட்கும் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு மலை ரயில் பாதை மிகவும் சேதமடைந்துள்ளதால் அதை சரி செய்ய குறைந்தது 3 மாதங்கள் ஆகும் என்று ரயில்வே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வனத்துறை முழு ஈடுபாடோட வனத்துறை பணியாளர்கள் எல்லாம் மீட்பு பணி மேற்கொண்டோம். கடந்த 4 நாளாக செஞ்சிட்ருக்கோம். கோத்தகிரி மேட்டுப்பாளையம் ரோடு ரெஸ்டோர் பண்ணுறதில் அதுலேயும் பங்கெடுத்துக்கிட்டோம். ஒரு புறம் மீட்பு பணிகள் நடந்து வரும் வேளையில் மறுபுறம் மீண்டும் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதும் ஆங்காங்கே மண் சரிவுகள் ஏற்பட்டு வருவதும் நீலகிரி மாவட்ட மக்களின் தூக்கத்தை கெடுத்துவிட்டது.